நீட் தேர்வில் இருந்து தமிழகத்திற்கு விதிவிலக்கு அளிக்க முடியாது என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் நட்டா திட்டவட்டமாக தெரிவித்துவிட்ட நிலையில் தமிழக அரசு இனி என்ன செய்ய போகிறது என்ற கேள்வி எழுந்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவலை தருகிறார் செய்தியாளர் சங்கரன். MBBS மற்றும் BDS படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கைக்கு நடத்தக்கூடிய நீட் நுழைவுத் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விதிவிலக்கு அளிக்க முடியாது என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் JP நட்டா திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டார். கடந்த சனிக்கிழமையன்று சென்னையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக வந்திருந்த அவர் செய்தியாளரிடம் இந்த கருத்தை தெளிவாக கூறிவிட்டார். கிராமப்புற மாணவர்கள் நலன் பாதிக்காமல் இருக்க வேண்டுமெனால் அவர்களுக்காக தனி இடஒதுக்கீட்டை கொண்டு வரலாம் என்ற ஒரு யோசனையும் தெரிவித்திருக்கிறார். அவர் திட்டவட்டமாக இந்த கருத்தை கூறிய பிறகு தமிழக அரசு இனி என்ன செய்ய போகிறது என்ற கேள்வி பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது. அதாவது அவர் தெரிவித்தபடி இந்த கிராமப்புற மாணவர் நலனுக்காக இடஒதுக்கீடு தனியாக கொண்டு வரப்படுமா, அல்லது நீட் நுழைவுத் தேர்வில் தகுதி பெறக்கூடிய இந்த தமிழக மாணவர்களை மட்டும் வைத்துக்கொண்டு மாணவர் சேர்க்கை நடத்தப்படுமா, அல்லது இனிமேலும் இந்த விதிவிலக்கு பெறுவதற்கு சட்ட போராட்டம் நடத்துவதற்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கிறதா என்பதை எல்லாம் விரிவாக ஒரு அறிக்கையை தமிழக அரசு ஒரு விளக்கத்தை வெளியிட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களிடையே ஏற்பட்டிருக்கிறது. ஏனெனில் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் ஜூலை மாதங்களில் பொறியியல் படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கை கலந்தாய்வு நடக்கிறது. அந்த கலந்தாய்வுக்கு முன்னதாகவே இந்த மருத்துவ படிப்பிற்கான கலந்தாய்வு வழக்கமாக நடந்து விடுகிறது. இந்த 12ஆம் வகுப்புக்கான இந்த தேர்வு முடிவுகள் வரக்கூடிய மே மாதம் 12ஆம் தேதி வெளியாக இருக்கிறது. அதுக்கு இன்னும் குறைந்த கால அவகாசமே இருக்கிறது. எனவே தமிழக அரசு இந்த மருத்துவ படிப்புக்கான சேர்க்கை விவகாரத்தில் மிக விரைவாக ஒரு முடிவை எடுத்து தமிழக அரசுடைய நிலைப்பாட்டை மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு விரிவாக தெரிவிக்க வேண்டும் என்பதே அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் லூகாசுடன் சங்கரன்.